வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நாம எதிர்பார்த்துட்டு இருந்த மகாலய பக்ஷம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வர திங்கட்கிழமைலேருந்து அது ஆரம்பம். கரெக்ட்டா நம்ம ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு பௌர்ணமி முடிஞ்சு, நமக்கு பிரதமையில தான் ஆரம்பிக்குது. புதுசா அதுவும் காலையில தான் ஆரம்பிக்குது. அந்த நாள் கிழமை கரெக்ட்டா இருக்கு. எப்போ 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில ஆரம்பிச்சு, 20ஆம் தேதி வரைக்கும் மகாலய பக்ஷம். 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தெரியும் சாரி. ஆ இது வேற என்ன? அமாவாசை. ஸோ இந்த 20 நாள், அதாவது 14 நாட்கள். எதனால இந்த 14 நாள் அவ்ளோ முக்கியத்துவம் குடுக்கணும்? 14 நாள் ஏன் வழிபாடு பண்ணணுன்ற முதல்ல காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யமதர்மராஜர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதாவது பித்ருலோகத்துல இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள், ஓகேங்களா? நம்மள தாத்தா, பாட்டி, நம்ம அப்பா, அப்பா இல்ல எல்லாரும் பித்ருலோகத்துல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்மள அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு அனுப அனுமதி தரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா, தமிழ் மாத பிறப்பு. அப்ப அனுமதி தருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு மாசம் அமாவாசை. அது போக இந்த 14 நாள் இந்த மகாலய பக்ஷம் சொல்லக்கூடிய இந்த 14 நாளும் அவங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல அவங்க நம்மள தேடி வருவாங்க. நம்ம உறவுகள தேடி வரும்போது, நாம அவங்களுக்கு என்ன பண்ணணும்? மரியாதை பண்ணி அவங்கள வந்து மனச குளிர்விக்கணும். அப்படி குளிர்விச்சோம்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்குங்க. ஏன்னா, அந்த ஆன்மா நம்மள தேடி வருது. நம்ம குடுக்குற அந்த உணவ வந்து அது எடுத்துக்கணும். ஓகேங்களா? எள்ளும், தண்ணீரும் சேர்த்து இறைக்கணும். ஓகேங்களா? இதுதான் அதோட தாத்பரியம். அப்படி பண்ணும்போது அது உச்சிக்குழுந்து பரவால்ல. நம்ம மக்கள் இன்னமும் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு அவங்க மனசார சந்தோஷப்பட்டு நமக்கு வாழ்த்திட்டு போவாங்க. அது ஏன் இந்த 14 நாளு பண்ணணும்? நீங்க போய் ஒரு ஜாதகக்காரர்ட்ட போய் கேளுங்களேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "ஏங்க எங்களுக்கு பிரச்சனையாவே இருக்குதுங்க. இப்படி போனா ஜாலியா இருந்தா மனம் சறுக்குது. இது பண்ணா அது சறுக்குது. ஒரு முன்னேற்றமே இல்ல. ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு தெளிவு இல்ல. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு வேலை செய்றோமா, அந்த வேலையில எங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்ல. வியாபாரம் இருக்குமா, அதுல ஒரு வருமானம் இல்ல. ஸோ எங்க வாழ்க்கை வந்து அதல பாதாளத்துல போய்க்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு போய் சொன்னோம்னா, அவங்க முதல்ல எடுத்தோனே பார்த்தோன்னே சொல்லக்கூடிய ஒண்ணே ஒண்ணு தான். உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு. பித்ருன்னா முன்னோர்கள். முன்னோர்கள் சாபம். நீங்க 100க்கு 99ல 100 ஜாதகம் கேட்டாலும் இதத்தான் சொல்லுவாங்க. அதாவது அதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது வம்சம் வளராது, கல்யாணம் ஆகாது, அப்படியே கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்காது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது ஒரு அங்கஹீனமான குழந்தையா பிறக்கும். ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையா பிறக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பவுமே ஒரு கஷ்டத்த குடுத்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில. என்னப்பா இது? நம்ம வெறுத்து போய் நம்ம தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கூட நம்மளோட பித்ருக்கள் சாபம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம வாழும்போது நல்லா பார்த்துக்கணும். அவங்களோட வாழ்க்கைக்கு பிறகும் அத நம்ம வந்து அவங்கள வந்து கவனிக்கணும். சில பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில குடுப்பாங்க. நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த திதிய பார்த்து கணக்கிட்டு குடுத்துடுறோங்க. அதனால வந்து அதுக்கப்புறம் நாங்க குடுக்கவே மாட்டோம். அந்த மாசம் மாசம் அமாவாசைலாம் நாங்க குடுக்கறது கிடையாது அப்படின்னுவாங்க. ஆனா அது தப்பு. அதாவது அவங்கள நம்ம நெனச்சு மாசா மாசம் ஒரு அமாவாசை குடுக்கணும். அது இல்லாம சிறப்பு வாய்ந்த அமாவாசையா இருக்க ஆடி, அப்புறம் வந்து தை அமாவாசை, இது ரொம்ப அப்புறம் அதோட மகாலய பக்ஷம். ஓகேங்களா? ஸோ இந்த 3ம் ரொம்ப முக்கியம். ஆனா மாதா மாதம் குடுக்கணும்னு இல்ல. ஏன்னா, அப்பல்லாம் அவங்க நம்ம வீடு தேடி நம்மள வருவாங்க பார்க்கறதுக்கு. இதுதான் அதோட முறை. அது ஏன் இந்த மகாலய பக்ஷத்த செலக்ட் பண்ணாங்க? 14 நாள் ஏன் குடுக்குறாங்கன்னு? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது ஒரு நாம இறக்குறோம்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட 14 திதிகள்ல தான் இறப்பாங்க. ஓகேங்களா? பிரதமையில ஆரம்பிச்சு பௌர்ணமி, அமாவாசை இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா இருக்கு இல்லையா? ஏதாவது ஒண்ணு வளர்பிறை, தேய்பிறை. ஓகேங்களா? இதுல தான் இருக்கும். அதனால தான் இந்த 14 நாள் பார்த்தீங்கன்னா, அனைத்து திதிகளுமே வந்துரும். அதனால என்ன அது ஏன் அத 14 நாளும் குடுக்குறோம்னா, இப்ப நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து தெரிஞ்சது 1ஓ 2ஓ இருக்கும். நம்ம தாத்தா, பாட்டி தெரிஞ்சிருக்கலாம். இல்ல நம்ம அப்பா, அம்மா இல்லையா? அவங்களோட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, அதையெல்லாம் தாண்டி நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்க இல்லையா? நம்ம குடும்பத்த சார்ந்த நமக்கு இருக்கிற முன்னோர்கள். அப்ப என்ன ஆகும்? அவங்கது எந்த திதி நமக்கும் தெரியாது. நம்மளோட அப்பா, அம்மாங்களுக்கும் தெரியாது. அப்போ இந்த 14 நாட்கள்லயும் நாம தொடர்ந்து வழிபாடு அதாவது வழிபாடுன்னா என்ன? ஒரு 5 நிமிஷம் தாங்க.
எள்ளும் தண்ணியும் கையில இருக்கணும். அது எப்படி அரைக்கணும் நான் ஃபோட்டோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்க. அது எப்படி அரைக்கணுன்ற மெத்தட் அதுலயே இருக்கும். உங்களுக்கு புரியும். அ எள்ளும் தண்ணியும் ஒரு 5 நிமிஷம் போதுங்க. அந்த 5 நிமிஷம் பண்ணீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம சொன்னோம் இல்லையா? அவ்வளோ பிரச்சனைகள், எந்த பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் தவிடுபடியாகும். எ தடங்கள் வந்தா அந்த தடங்கள்லாம் விலகி போகும். விக்னங்கள் அனைத்தும் காணாம போகும். அதாவது மலை போல இருக்கிற பிரச்சனையும் பனி போல கரைக்கும். இதுதான் வந்து அதோட தாத்பரியம். ஓகேங்களா? இந்த இதுக்காக தான் நம்ம வந்து அந்த மகாலயபக்ஷம் 14 நாட்களும் செய்ய வேண்டியது வந்து காலையில சூரிய உதயம் ஆரம்பிச்ச உடனே தான் பண்ணணும். சூரிய உதயம் பண்ணாம பண்ணக்கூடாது. ஏன்னா, இது ஆதித்ய பகவானோட தொடர்பு பட்டது. அதனால காலையில 6 மணி நம்ம இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா 6 மணி சூரிய உதயம் வரும். அந்த 6 மணிக்கு மேல 6, 5, 6:30 மணி கூட பண்ணுங்க. 5 நிமிஷம். ஆனா, குடுக்கும்போது 2 விஷயத்த ஞாபகத்த வச்சு குடுக்கணும். 1 நம்ம இறந்தவங்களோட நம்ம முன்னோர்கள் பெயர், அவங்க கோத்திரம் இது 2ம் மனசுல நெனச்சு சொல்லி விடணும். அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நெனைக்கணும்? காசி, கயா இது 2த்தையும் நான் நினைக்கணும் ராமேஸ்வரம். ஏன் தெரியுமா? இதுதான் வந்து அந்த திதி குடுக்க வேண்டிய இடத்திலேயே ரொம்ப புகழ்பெற்றது. அங்க ஒரு தடவ குடுத்தாலே நம்ம பல இதுக்கு சந்ததிகளுக்கு குடுத்ததா ஒரு கணக்கு இருக்கு. அதனால நம்ம தர்ப்பணம் வீட்ல குடுக்கும்போது, காசி, கயா, ராமேஸ்வரம் இத நெனச்சுக்கிட்டு, நான் இந்த குடுக்குற தர்ப்பணம் அந்த புண்ணிய ஸ்தலங்கள்ல குடுத்ததாங்க நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு யார பார்த்து வேண்டணும்? ஆதித்ய பகவான பார்த்து வேண்டணும். வேண்டி முடிச்சதுக்கப்புறம், அது எப்படி பண்ணணுங்கிறத நான் ஃபோட்டோல காமிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தன பிரச்சனையும் நீங்கும். வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்கும். ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்க நம்மள தேடி வந்து நம்ம அத குடுக்குறோம் இல்லையா? அப்ப அந்த ஆன்மா வந்து நம்மள வந்து வாழ்த்தும், சந்தோஷப்படும். அப்பா என்ன நெனச்சு இவங்க செய்றாங்க. இவங்க நல்லா இருக்கணும். இவங்க சந்ததிகள் நல்லா இருக்கணும். இவங்களும் நல்லா இருக்கணும். சந்ததிகளும் நல்லா இருக்கணும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த மகாலய பக்ஷத்துல. சரிங்க. இந்த மகாலய பக்ஷத்துல வேற என்னென்னலாம் பண்ணணும்? எப்படி யார் யாரெல்லாம் வந்து ஆ திதி குடுக்கலாம்? அது அடுத்த கேள்வி வரும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆண்கள் தான் திதி குடுக்கணும். பெண்களுக்குன்னு அப்புறம் வரும் எப்ப தரணும்னு. ஆண்கள் தான் திதி தரணும். யார் யாருக்கு? அவரோட அம்மாவோ, இல்ல அப்பாவோ யாராவது தவறிட்டு இருந்தா, இல்ல 2 பேருமே தவறிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு குடுக்கலாம். அப்படி குடுக்கும்போது, முன்னோர்கள நெனச்சு குடுக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ நெனச்சு யாராவது இறந்திருந்தாங்கன்னா, அவங்களும் சேர்த்துக்கொள்ளலாம். சிறு வயதிலேயே அகால மரணம் அடைஞ்சிருந்தாலும் குடுக்கலாம். இல்ல ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்து ஒரு 10 நாள் 5 நாள்லயே இறந்து போதுன்னா, அந்த குழந்தைக்கும் தர்ப்பணம் குடுக்கலாம். அதாவது அந்த மாதிரி அது தந்தை குடுக்கணும். இப்ப பையன் மகன் வரும்போது அப்பா அம்மா இல்ல இல்ல அப்பா இல்ல அம்மா இருக்காங்க அம்மா இருக்கிறாங்க அப்பா இல்ல அப்படி யாராவது ஒருத்தர் இல்லாலும் மகன் வந்து கொடுக்கணும். அப்போ அவங்க நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காக்கை ரூபத்திலயோ 2 விஷயம் தெரிஞ்சுங்க. ஒண்ணு வந்து அவங்க ஒரு வேற பிறவி எடுத்திருக்கலாம். இல்லையா பித்ருலோகத்திலே கூட இருக்கலாம். அதனால அவங்க எந்த நிலையில இருந்தாலும் அவங்கள நினைச்சு நாம தர்ப்பணம் பண்ணணும். நீர்நிலைகள்ல பண்றது ரொம்ப விசேஷம். ஆனா இப்ப இருக்கிற நாளுக்கிழமை எல்லா நாளும் நீர்நிலை தேடி போக முடியாது. அதனால நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிதா அழகா கொடுக்கலாம். அந்த ஒரு 2, 5 நிமிஷம் தாங்க. மனசுல முன்னோர்கள் நினைச்சோம்னா அவங்க பேரை சொல்லி அந்த எள்ளும் தர்ப்பணமும் நம்ம விடணும். அதுதான் முறை. அந்த எள்ளும் தர்ப்பணமும் விட்டோம்னா, அத வந்து செடியில போடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா செடியில போட்டா அது முளைச்சு வரும். முளைச்சு வரக்கூடாது. அதனால தான் நீர்நிலைகள நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க பெரியவங்க, நீர்நிலைகள்ல சேர்த்துருங்க. அது முளைக்காது. 2வது எதுவுமே எங்களுக்கு நீர்நிலைகள் வசதி இல்லைங்க. செடியில போடக்கூடாதுன்னா, நம்ம சிங்க் இருக்கும் இல்லையா? சிங்க்லயே ஊத்திரலாம். அது முளைக்காது. அதே மாரி அதாவது அ உள்ளுணர்வோடையும், அன்போடும், பாசத்தோடையும் அவங்கள நம்ம வந்து அந்த வழிபாடு செய்யணும். கடனேன்னு செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா! இது ஒண்ணு வந்துச்சுறப்பா! இது செஞ்சே ஆகணும் இப்ப அந்த மாரி செஞ்சீங்கன்னா, நம்ம எத நினைச்சு இத செய்றோம்? பிரச்சனைகள் தீரணும். அந்த பிரச்சனைகள் தீராது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? நானும் தான் எல்லாம் குடுக்கேன். எல்லா அமாவாசைக்கும் குடுக்குறேன். எல்லா இதுக்கும் போயிட்டு வந்தேன். இப்போ கயாக்கு போயிட்டு வந்தேன். காசிக்கு போயிட்டு வந்தேன். அது பண்றேன். ஆனா எப்படி? மனசு உவந்து சம்மதத்தோடயும், மனசு திருப்தியோட குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எப்பப்ப வருது? என்னைக்கு அமாவாசை? எத்தன மணிக்கு தொடங்குது? எல்லாம் இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். 8, 9 திங்கட்கிழமையிலருந்து ஆரம்பிக்குது. 20, 9 வரைக்கும் இந்த 14 நாட்கள் நாம இந்த வேலைய செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது குடுத்ததுக்கு அப்புறம் தான் 8ஆம் தேதி பிரதமை. நல்ல நாள்.
காலையில் early மார்னிங் ஆரம்பிக்குது, 2:30 மணிக்கோ 1:30க்கோ ஆரம்பிக்குது. அதில் போட்டிருக்க பாருங்க, ஆரம்பிக்குது. இந்த 14 நாட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மகாலயபட்சம் 20 தேதி முடியுதா, 21ஆம் தேதி அமாவாசை. ஸோ யார் யார் கொடுக்கணும்னு, பையன்கள் யார் கொடுக்கணுன்றத சொல்லியாச்சு. இதே பெண்கள் கொடுக்கவே கூடாது. ஏன்னா கணவர்மார் இருக்கும்போது அவர்கள் கொடுக்கவே கூடாது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மகாபரணி எந்த நாளை தவற விட்டாலும் 14 நாள் என்னால கொடுக்க முடியலங்கன்னு அப்படி நினைக்கிறவங்க முதல்ல 14 நாளும் கொடுங்க. 5 நிமிஷம் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம கஷ்டத்தை பார்க்கும்போது இது ஒரு கஷ்டமே கிடையாது. ஆனா அந்த மகாபரணினால தவறவே விடக்கூடாது. அது நான் தனி பதிவாவே தரேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி கொடுக்கும்போது நம்ம முன்னோர்கள் காக்கை ரூபத்துல வந்து எடுத்துப்பாங்க அந்த உணவை. அப்ப அவங்களுக்கு போய் சேர்ந்துருதுன்னு ஒரு ஐதீகம். ஸோ 14 நாட்கள், 15ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி அமாவாசை, நடுவுல 12ஆம் தேதி மகாபரணி. ஏன் தெரியுமா? மகாபரணி நாம கொடுக்கும்போது யம தர்மன் ராஜா கிட்ட வேண்டிக்கிட்டு கொடுக்கணும். அதுதான் அங்க முக்கியம். ஏன்னா அன்னைக்கு ஒரே நாள் மட்டும்தான் யம தீபம் ஏத்த முடியும். அன்னைக்கு யம தர்மா கிட்ட வேண்டிக்கணும், யம தர்மராஜா, எங்கள் முன்னோர்கள் யாராவது பித்ருலோகத்துல இருந்தாலோ இல்ல அவர்கள் வேறு பிறவி எடுத்திருந்தாலும் அதுல எந்த பிரச்சனை இல்லாம அவங்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுன்னு சொல்லிட்டு யம தர்மனை பார்த்து வேண்டி யம தர்மனுக்கு நாம ஏத்துறது. ஆனா அதை ஏத்துறது சிவபெருமானுக்கு ஏத்துவோம் நம்ம. இது அதனால நான் தனிப்பதிவு தரேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்ப தெரியுதா எப்படி தர்ப்பணம் கொடுக்குறாங்கன்னு? கையில தண்ணி, கருப்பு எள்ளு வச்சுக்கணும். அந்த கட்டை விரல் வழியாத்தான் நீங்க வந்து அந்த எள்ளை இறைக்கணும். இந்த ஆட்காட்டி விரலும் கட்டை விரலுக்கும் நடுவுல கேப் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியா தான் இறக்கணும். அப்படி இறைச்சாதான் அது அந்த நம்ம பித்ருக்கு போய் சேரும். அப்படி இல்லாம நாம விரல் வழியாவே அப்படி பண்றது, உதிர்றது இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் வலது கையில தான் தரணும். முடிஞ்சா அந்த பவித்திரத்தை வச்சு நீங்க மோதிரம் போட்டுட்டு கூட செய்யுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா இது கொடுக்கும்போது என்ன நினைச்சுக்கணும், புண்ணிய இடமான காசி, கயா, ராமேஸ்வரம் இதை நினைச்சு நான் இந்த கொடுக்குற தர்ப்பணத்தை எங்க முன்னோர்களுக்கு சேர்த்துருங்க ஆதித்த பகவானே. நான் இதை கொடுக்குறது எங்க வீட்டிலேயே கொடுத்தாலும் இதை இந்த காசி, கயா, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய நதிகளை கொடுத்ததாங்க நீங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்து அவங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நினைச்சு ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி சொல்லி நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். முன்னோர்கள் பேர் தெரிஞ்சா அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு கூட 3 தலைமுறைகள் பேரை நம்ம சொல்லணும். இது வந்து நம்ம வீட்டுல பெண்கள் என்ன பண்ணான்னு சொன்னோம் இல்லையா, பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது. கணவர்மார்கள் உயிரோடு இருக்கும்போது, கணவர்மார்கள் இல்லைன்னும் போது அவங்க கொடுக்கலாம். கணவருக்காக அவங்க கொடுக்கலாம், கணவர் மனைவிக்காக கொடுக்கலாம். ஓகேங்களா? இதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க தாங்க இருக்கோம், எங்களுக்கு பையன்களே கிடையாது, ஆனா எங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ தவறிட்டாங்க, நாங்க கொடுக்கலாம்னா கொடுக்க கூடாது. ஏன்னா கணவர் இருக்காரு இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க அம்மாவையோ அப்பாவையோ நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சு, ஆனா விரதம் இருக்கக்கூடாது. விரதம் இல்லை, பட்டினி இல்லாம சமைச்சு அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடலாம். இவங்க சாப்பிட்டுட்டு தான் செய்யணும், விரதத்தோட செய்யக்கூடாது. ஓகேங்களா? அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க தலைவாழை இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு பரிமாறி அவங்க அம்மா அப்பாவை வேண்டிக்கலாம். பெண்கள் இதை மட்டும்தான் செய்யணும் கணவர்மார்கள் உயிரோடு இருக்கும்போது. எங்களுக்கு பையன் இல்லைங்க, எங்க குடும்பத்துல யாருமே இல்லைங்க, எங்க பெரியப்பா பெரியம்மாக்கு யாரும் இல்லை, எதுவா இருந்தாலும் பெண்களுக்கு இது ஒண்ணுதான் நியதி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு யார் கொடுக்கலாம் யார் கொடுக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த 14 நாள்ல நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது அன்னதானம். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். எல்லா நாளும் அட்லீஸ்ட் காலையில டிஃபன் வாங்கி கொடுங்க. கோவில்ல இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கு கூட வாங்கி கொடுத்துட்டு போகலாம். இல்லையா உங்களுக்கு மதியம் டைம் கிடைக்குதா, மதியம் ஒரு ஹோட்டல் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சாதம் வாங்கி கொடுங்க. ஏதோ ஒண்ணு 14 நாள்ல ஒரு தானம் செஞ்சாலும் ரொம்ப நல்லது. நான் முன்னாடி ஸ்லைட்ஸ்லாம் போட்டிருப்பேன். காக்காக்களுக்கு, நாய்களுக்கு, எந்த உயிரினமாவது ஒரு பொறி கூட வாங்கி நீங்க போட்டீங்கன்னா 4 காக்கா தின்னும், இல்ல புறா தின்னும். அந்த மாதிரி ஒவ்வொன்னும் நீங்க பார்த்து பார்த்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமே இந்த அன்னதானம் தான். ஸோ என்னைக்கு கொண்டாடணும்னு பார்த்தாச்சு, எப்படி கொண்டாடணும்னு பார்த்தாச்சு, மகாபரணியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியாச்சு. அது தனிப்பதிவாகவும் தரேன். ரொம்ப முக்கியமான பதிவு அது. அன்னதானம் சொல்லியாச்சு, எப்படி கொண்டாடணும்னு சொல்லியாச்சு, எப்படி எள்ளும் தண்ணியும் இறைக்கணுன்ற மெத்தடும் காமிச்சிட்டோம். கடைசியா நம்ம அந்த ஒரு ஸ்லைடு வச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் உங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டுருங்க, முன்னோர்களை நினைச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் முடிஞ்சா. இல்லையா வீட்டிலேயே
இந்த 14 நாள் நீங்க ஏத்துவீங்களா, தனி அகல் விளக்கு அதுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நீங்க ஏத்துற விளக்கு இல்லாம தான் ஏத்தணும். அத கணக்கு பண்ணக்கூடாது. இது முன்னோர்கள் விளக்குன்னு சொல்லி மனசுல வச்சு அந்த 15 நாளுக்கும் அந்த முன்னோர்கள் விளக்கை ஏத்துங்க. வீட்டுல. கோயில் போக முடியுது, பக்கத்துல இருக்குன்னா, நீங்க தாராளமா கோயில்ல போய் விளக்கேத்தி கும்பிட்டுட்டு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கலாம். அன்னதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறந்துறாதீங்க. ஒரு வேளையாவது குடுங்க. அப்படி இல்லையா, அந்த மகாபரணிலயாவது யாருக்காவது வாங்கி குடுங்க. நீங்க என்னென்ன பிரச்சனை நீங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்றீங்களோ, அத்தனையும் தவிடு பொடியாயி, உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சு, ஒரு தெளிவு கிடைச்சு, வாழ்க்கையில முன்னேற்றம், கடன், வறுமை எல்லாம் தவிடு பொடியாயி, உங்களுக்கு எல்லாம் போகறதுக்கு தேவையானது இந்த ஒரு 5 நிமிஷம். அது நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? பண்ண முடியும். மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. இதுதான் பெரியவர்கள் சொல்லிட்டு போனது நமக்கு. இத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஸோ என்ன மக்களே, எப்படி இந்த மகாலய பக்ஷம் ஆரம்பிக்கணும் எல்லாமே சொல்லியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.